ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குற வன்னிஸ்டாஸ்ட் வீடியோ. நீங்கள் பார்த்துருக்குற வீடியோ வந்து கண்டாவிளை. உங்களுக்கு தெரியும், கண்டாவிளை பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய கிராமம் வந்து கண்டாவிளை. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இரணமடு குளம் வந்து திடீரென்று அங்கே வேறு மாவட்டங்களில் பெஞ்ச நீர் வந்து இரணமடு குளத்தில் வந்தால் வந்து முற்றுமுழுதாக வந்து அனைத்து கதவுகளும் திறந்து வான்கதவு மேலால் தண்ணி பாயிறதால வந்து இது வந்து இரணமடு ஆற்றுப்போக்கில் வந்து நேரடியாக சிறுவேலுக்கு போய் வர தண்ணி வந்து கண்டாவிளையை தாண்டி தான் போகணும். அதனால் வந்து இந்த தண்ணி வந்து கண்டாவிளை பிரதேசத்தை முற்றுமுழுதாக வந்து அழிச்சேன்னு தான் சொல்லணும். இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, கால்நடைகளிலிருந்து சகலம் வந்து பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதில் பலதரப்பட்ட விவசாய நிலங்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வந்து எல்லாம் வந்து முற்றுமுழுதாக வந்து அழிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் கடந்த நவம்பர் டிசம்பரில் ஒரு வெள்ளம் வந்து அது எப்படின்னு சொன்னால் பயிர் வந்த நிலைமையில் வந்த வெள்ளம். இது வந்து அறுவடைக்கு தயாராகி இருக்கிற நிலைமையில் கரவாசி நிலம் வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து முற்றுமுழுதாக வந்து கரவாசிலாம் வெட்டி எடுக்க தயாராக உள்ள நிலையில் வந்து பெரிய வெள்ளம் வந்து முற்றுமுழுதான ஒரு அழிவை வந்து எங்களுக்கு தந்திருக்குது. நேரடியாக பார்க்கலாம். இது விஷுவலாக போகிற வீடியோஸ் தான். இதை விட வீட்டுகளுக்கு நிறைய வீடுகளுக்கு வந்து தண்ணி போய் இப்போ கிராம மக்கள் வந்து பாடசாலையில் வந்து தண்ணி முந்திருக்கணும். அதை விட பாடசாலையில் வந்து பிள்ளைகளுக்கான பரீட்சை நடைபெற்றுன்றதால வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறதுல வந்து எங்கள் செயலகம் வந்து மற்ற எங்கள் கிராம சேவரம் வந்து இதுக்கு நிர்ணயித்த நடவடிக்கையை வந்து எடுத்துகிட்டு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முக்கிய காரணம் வந்து தண்ணி வருதுன்னு சொல்லிக்கிட்டோம். கிட்டத்தட்ட 40 அடி ஆழம் வரை இளமடையில் வந்து நீர்த்தேக்கத்தை வந்து எப்படி பாதுகாத்து வைக்கலாம், தேக்கி வைக்கலாம். ஆரம்பத்துலேயே இந்த நீர் போக்கை வந்து திறந்து விட்டுருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. திடீர்னு ஒட்டுமொத்த வந்து தண்ணி வரவழைக்கிட்டோன்னு எல்லா கதவும் திறந்ததால் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இரணமடு குளம் வந்து புனரமைப்பில் இருந்தபடியாக ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன காரணம்னு சொன்னால், இரணமடு குளம் வந்து முற்றுமுழுதாக புனரமைப்பு செய்து முடிஞ்ச நிலைமையில் வந்து அதனால அசமண்ட போக்கு காரணமாக தான் இப்படி இந்த வெள்ளம் வந்து இந்த முறை வந்திருக்குன்னு சொல்கிறது வந்து எல்லாட்ட கருத்தாயும் இருக்குது. காரணம் இந்த வெள்ளம் வந்து இப்படி வர வேண்டியதில்லை. இவங்க தண்ணி வர திறந்து விட்டோன்னு இருந்திருந்தால் இப்படியான ஒரு வெள்ளம் வர தேவையில்லை. திடீரென்று வந்ததால் வந்து மக்களால் எதுவுமே செய்யலாம் போச்சுது. வீட்டுக்கு ஃபுல்லாக எல்லா வீட்டிலையும் மெடிக்கல் சந்தையிலேருந்து கிட்டத்தட்ட தண்டுப்பட்டி கூமாவடி எல்லா பக்கத்தாலையும் வந்து இந்த தண்ணி வந்து முற்றுமுழுதாக வீடுகளுக்கு போட்டுது. அதில் கால்நடையிலேருந்து விவசாய நிலங்கள் சாக்கலதும் முற்றுமுழுதாக எல்லாம் விளைக்கப்பட்டுது. இதில் இன்னும் திருப்பி அப்படியும் ஒரு இன்றைக்கு 2வது நாள் இன்றைக்கு தண்ணி போய்ட்டு இருக்குது. அப்படிங்கு அடங்கி எல்லாம் முடிய கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். இதுக்கு பிறகு இன்னொரு மழை இருக்கிறாங்க. அதை பற்றி பிறகு வரைக்கும் பார்ப்போம். ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வெள்ளம் தான் சொல்லணும். அதை விட ஆற்றுப்படுக்கை வந்து அப்படின்னு சொன்னால் புனரமைப்பு நடந்தது. புனரமைப்பு செய்த நிலைமையில் வந்து எப்படின்னு சொன்னால் ஆற்றில் உள்ள மணல்கள் எடுத்து 2 சைட்டுக்கும் இப்போ பண்டை அடிச்சிருந்தது. அது சில இடம் வந்து அரிச்சிட்டுது, சில இடத்துல வந்து அரிக்காமல் தண்ணி வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு போக முடியாமல் கிராம குடிமனைக்கு வந்து தள்ளக்கூடிய காரணமும் வந்திருக்கு. இது வந்து சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமையால் வந்து புறையில் நிப்பாட்டப்பட்ட வேலையும் அது ஒரு சரி அளவு பணம் தான் அதுக்கு ஒதுக்கப்பட்டும் அது முற்றுமுழுதாக அந்த வேலை முடிக்கல. கிட்டத்தட்ட வெளிக்கண்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அவ்வளோ வேலை திட்டம் நடந்து இப்போ அங்கே அந்த பண்டுகள் வந்து மற்ற ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு போகக்கூடிய தண்ணி வந்து அதனால் திருப்பி போகாமல் குடிமனைக்கு வந்து விழுந்து இவ்வளோ தண்ணி வந்ததும் ஒரு காரணமாக வந்து நாங்கள் சொல்லலாம். இதுலேருந்து மீள்றதுக்கு எப்படியும் கிராம சேவையாளர் வந்து உதவி மற்றவங்க அபிவிருத்தி உத்தியோகத்தர் வந்து இதுக்கு முற்றுமுழுதாக வந்து ஜனங்களோட பாதுகாப்பு மற்றதற்கு உணவு மருத்துவ தேவைகளை வந்து செய்து கொண்டு இருக்கணும். இது வந்து நான் விஷுவலாக காட்டுறது வந்து உங்களுக்கு இப்போ குடிமனைகளும் மற்ற அதுக்குள்ள வீட்டுக்கு உள்ள தண்ணிகளை நான் பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து முற்றுமுழுதாக வந்து அடுத்த ஜனங்களுக்கு எப்படி புனரமைப்பு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்ப்போம். நன்றி, பாய்.